மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். தோட்டம் வளர்க்குறதுங்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லைங்க. இப்போ எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறோம் அது போல தான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். சில சமயம் இந்த பாட் மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க, சட்டி மாற்றுறதும்பாங்க, அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சல்லி வேறு அருகாமல் அழகாக பார்த்து வைக்கணும். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா புரியாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். பாருங்கள். வணக்கம் நேயர்களே, வீட்டு தோட்ட நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கோம். போன வார நிகழ்ச்சியில் வந்து நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியை பூமியில், அதாவது சாயில், நம்ம வீட்டை சுற்றி பூமி இருந்துச்சுனாக்கா எப்படி அந்த செடியை வந்து நடணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரம் வந்து தொட்டிகளில் வந்து எப்படி செடிகளை நடணும், பாட்டிங் அண்ட் ரீபாட்டிங், அதுக்கான சில பேசிக் டிப்ஸ் அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொட்டி செடிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து தொட்டி செடிகள் நம்ம வீட்டில் வச்சுக்கிறோன்னு சொன்னாக்கா குறிப்பாக வந்து இண்டோரில் தான் வச்சுப்போம். நம்ம வந்து பால்கனிஸ்லையோ அல்லது மொட்டை மாடிகள்லையோ வீட்டுக்குள்ளேயோ இந்த மாதிரி இடங்களில் வந்து தொட்டி செடிகளை வந்து நிறைய விரும்பி நம்ம வளர்ப்போம். நம்ம நிறைய வெயில் தேவை அப்படின்னு சொல்கிற செடிகளை வந்து நம்ம வந்து தொட்டியில் வந்து வச்சுக்க முடியாது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் வந்து மொட்டை மாடி தான் வச்சுக்க முடியும். இப்போல்லாம் வந்து டெரஸ் கார்டன், அதாவது மொட்டை மாடி தோட்டங்களில் வந்து பெரிய பெரிய தொட்டிகளெல்லாம் வந்து மரங்களே வளர்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து தொட்டி செடிகளில் எப்படி உங்கள் செடியை மாற்றி அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் தெரிஞ்சுப்போம். நம்ம நர்சரிலேருந்து நம்ம செடி வாங்கிட்டு வரோம். அந்த செடியை வாங்கிட்டு வந்துட்டு தொட்டியில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல அந்த செடிக்கு தேவையான அளவு தொட்டியை நம்ம பார்த்து வாங்கணும். அதாவது செடியை வந்து பெரிய செடியாக வாங்கிட்டு தொட்டி ரொம்ப சின்னதாகவோ அல்லது செடி ரொம்ப சின்ன செடியாக வாங்கிட்டு பெரிய தொட்டியாகவோ வாங்கி வச்சுட்டு நம்ம அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு மரம் வளர்க்குறோம், ஒரு சின்ன மரம் வளர்க்குறோம், ஒரு பாம்ஸ் வளர்க்குறோம் அல்லது ஒரு எலுமிச்சை மரம் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கு தகுந்த சைஸில் தொட்டியை வாங்கலாம். அந்த தொட்டி வந்து சிமெண்ட் தொட்டியாக இருக்கலாம், பிளாஸ்டிக் தொட்டியாக இருக்கலாம். இப்போல்லாம் வந்து முன்ன காலத்தில் வெறும் மண் தொட்டி மட்டும்தான் கிடச்சிக்கிட்டு இருந்தது. மண் தொட்டிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் மட்டும்தான் மண் தொட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, மண் தொட்டி கிடைக்குது, பிளாஸ்டிக் தொட்டி கிடைக்குது, சிமெண்ட் தொட்டி கிடைக்குது, க்ரோ பேக்ஸ் கிடைக்குது, பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குது, பழைய உபயோகப்படுத்தின பிளாஸ்டிக் ட்ரம், பெயிண்ட் பக்கெட், அதிலெல்லாம் கூட வந்து எல்லோரும் வந்து செடிகள் வளர்க்குற நிலைமைக்கு வந்து வந்திருக்காங்க. ஏன்னா எதுக்கு அதை வேஸ்ட் செய்யணும், எதுக்கு நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணி அதை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அதெல்லாம் நம்ம வந்து செடிகள் வளர்க்குறதுக்கு உபயோகப்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸை கூட நம்ம செடிகள் வளர்க்குறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். நம்ம முக்கியமான விஷயம், நம்ம என்ன செடி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து சைஸ் ஆஃப் த பாட்டை நம்ம வந்து நிச்சயம் பண்ணிக்கணும். இந்த சைஸில் இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் இந்த செடி இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த சைஸ் ஆஃப் த பாட்டை நம்ம வந்து தயார் செஞ்சு அந்த தொட்டியில் தான் நம்ம வந்து செடியை வைக்கணும். நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி செடிகள் வைக்கும்போது நம்ம எந்த இடத்த செடிகளை வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து கொண்டு போய் ஒரு 2-3 நாள் வச்சு பக்குவப்படுத்தணும்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி தொட்டி செடிகள் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம பால்கனிலையோ இல்லை நம்ம மொட்டை மாடிகள்லையோ அந்த தொட்டிகளில் வந்து மண்ணை நிரப்பி தகுந்த கலவை, மண் கலவை, நம்ம மண் கலவையை பற்றி நான் நிறைய பேசிட்டோம். நம்ம ஒரு நல்ல மண் கலவை, குட் சாயில் மிக்சர், இந்த மண் கலவையை வந்து நம்ம தொட்டிகளில் நிரப்பி அந்த கவரோட அந்த செடியை வந்து அப்படியே வந்து அந்த தொட்டிகள் மேலே வைக்கலாம். வெயிலில் வைக்கிற செடியாக இருந்தால் வெயிலில் வைக்கலாம், இல்லை நிழலில் வைக்கிற செடியாக இருந்தால் நிழலில் வைக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அந்த செடி அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த செடியை வந்து தொட்டியில் வந்து மாற்றி வைக்கிறோம். நம்ம இதே டெக்னிக்ஸ் தான் தொட்டியில் மாற்றி வைக்கும்போதும் கவரை நம்ம கட் பண்ணிவிட்டு, அல்லது தொட்டியாக இருந்தால் தொட்டியை வந்து லாவகமாக அந்த பாலஃபரத்தோடு அந்த செடியை எடுத்துகிட்டு கண்டிப்பாக மீலி பக்ஸ் அல்லது வேர்பூச்சிகள், வேர்புழுக்கள், கட் வார்ம்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பூமிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், நமக்கு வந்து வெளிப்படையாக ஒன்றுமே தெரியாது, பூமியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். சில சமயம் நத்தைகள் இருக்கும், சில சமயம் கட்வார்ம்ஸ், ஸ்போடோப்டெரான்னு சொல்லி சொன்னோம் ஒரு சில எபிசோட்ஸ் முன்னாடி, அது இருக்கும். அல்லது சில சமயம் வந்து வேறு மீலி பக்ஸ் இருக்கும், ஸ்கேல்ஸ் கூட சில சமயம் வேர்களில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். சில சமயம் வேர்களில் வந்து தடிப்பு தடிப்பாக காணப்படும், இது வந்து நெமட்டோட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எதனா பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கவரை பிரிக்கும் போதோ அல்லது அந்த தாய் மண்ணிலேருந்து அந்த செடி எடுத்து புது மண்ணில் மாற்றி வைக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறது மூலமாக வந்து பின்னாடி நம்ம செடிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்மளுக்கு தெரியும், ஓ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு டேமேஜ் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து மீலி பக்ஸ் வேரில் இருந்தாலோ, நத்தைகளோ அல்லது கட்டுவம்ஸோ வேர் பகுதிகள் இருந்தாலோ அதை அப்புறப்படுத்திட்டு தான் நம்ம வந்து தொட்டிகளில் செடியை மாற்றி வைக்கணும். நம்ம தொட்டிகளில் செடியை மாற்றி வச்ச உடனே நம்ம
ஒரு 10 செடி வாங்குகிறோம், ஒரு 5 செடி வாங்குகிறோம், ஒரு 4 செடி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா செமி ஷேடட் ஏரியாஸ், அதாவது வெயிலும் நிழலும் கலந்த இடங்களில் ஒரு 4-5 நாள் வைக்கிறது நல்லது. செடிகளை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நம்ம ஃபைனலாக வைக்க போகிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த தொட்டியை வச்சு அந்த செடியை வச்சு பழக்கிறோம். செடியை நட்ட உடனே அதை ஒரு செமி ஷேடட் ஏரியாவுக்கு கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும். அல்லது நகர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை, பெரிய தொட்டி பெரிய மரமாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கொஞ்சம் ஷேடு கொடுக்கணும். இந்த ஷேடுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பசுமை வலைகள், அதாவது ஷேட் நெட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அல்லது கொஞ்சம் நகர்த்தி கொஞ்சம் சன்ஷேடு கீழே அல்லது வந்து பால்கனிக்குள்ளே இந்த மாதிரி சில இடங்களில் வந்து நம்ம நகர்த்தி வச்சோம்னாக்கா ஒரு செமி ஷேடட் ஏரியாவில் ஒரு 10 நாள் 15 நாள் இருந்துச்சுனாக்கா அதிகப்படியான வேர்கள் உருவாகி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த சமயங்களில் வந்து தொட்டியில் நம்ம சில ஆர்கானிக் வளர்ச்சி ஊக்கிகள், அதாவது வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை அறவே தவிர்க்கணும். செடி நடும்போது சில பேர் சொல்லுவாங்க செடி நடும்போது சில ரசாயன உரங்கள் போடணும், போட்டாக்கா நல்லா அபரிமிதமாக செடிகள் வளரும்னு சொல்லுவாங்க. நேயர்களே, நர்சரிலேருந்து வாங்கி வந்த செடிகளை உங்கள் வீட்டு தோட்டத்தில் பூமியிலையோ அல்லது தொட்டிலையோ வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ரசாயன உரங்கள் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. ரசாயன உரங்கள் போடுறதுனால வந்து அளவு தெரியாமல் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா செடி இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் இயற்கை உரங்கள் நீங்கள் போடலாம், அதுவும் ஒரு அளவோடு தான் போடணும். இயற்கை உரங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பஞ்சகவ்யம் உபயோகப்படுத்தலாம். அது வேரில் வந்து நீங்கள் கரைச்சி அந்த குறிப்பிட்ட அளவில் வந்து வேரில் கரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னாக்கா அந்த செடியானது செட்டில் ஆகிறதுக்கு அந்த இடத்துலையோ அந்த தொட்டிலையோ செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த செடியை தொட்டியில் போட்டுட்டு இந்த தொட்டி செடியை ஒரு செமி ஷேடட் ஏரியாவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 5-6 நாளைக்கு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல இந்த செடியை நீங்கள் மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு பால்கனியில் இருக்கலாம், இல்லை மொட்டை மாடிகளில் இருக்கலாம், இல்லை கீழே தரையிலேயே கூட இருக்கலாம், வீட்டு வாசலில் கூட இருக்கலாம். ஸோ அந்த இடங்களை நீங்கள் வந்து அதை மாற்றி வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து கோடை காலம் முடிகிற வரைக்கும் ஒரு ஜூலை வரைக்கும், ஜூலை கடைசி வரைக்கும் வந்து ஏர்லி மார்னிங் காலையிலையோ அல்லது சாயங்காலமோ லேட் ஈவினிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு 6 மணிக்கு பிறகோ அல்லது ஒரு 6-7 மணிக்குள்ளேயோ நீங்கள் தொட்டி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மத்தியான வேளைகளில் தண்ணீர் விடாதீங்க. தொட்டிகள்லேருந்து வந்து சீக்கிரமாக வந்து தண்ணி வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும். நம்ம அந்த ஓட்டைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த தொட்டியில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக ட்ரெயின் அவுட் ஆகிடும். ஸோ காலை வேளைகளையோ அல்லது சாயங்கால வேளைகளிலோ தண்ணி ஊற்றுறது தான் சால சிறந்தது. அதே மாதிரி தான் இந்த தொட்டி செடிகள் வைக்கும்போது வந்து அதிகப்படியான களிமண் இருக்கிற பாலிகவர்லேருந்து களிமண்ணை எடுத்துகிட்டு வைக்கிறது தான் தொட்டி செடிகள் வளர்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். ஸோ ஒரு தொட்டி செடி நீங்கள் பார்த்து இண்டோர் பிளான்ட்டாக வைக்கணும் அல்லது தொட்டியில் வளர்க்கணும்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் தொட்டி செடிகளை நல்ல முறைகளில் வளர்த்து பயன்படலாம். தொட்டி செடிகளை பொறுத்த வரைக்கும் வந்து நகர்த்தக்கூடிய தொட்டி செடிகளை வந்து நீங்கள் நகர்த்தி வச்சிங்கனாக்கா அதோடைய க்ரோத் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெயில் காலத்தில் கொஞ்சம் நிழல் பகுதிக்கும், நிழல் காலத்தில் கொஞ்சம் குளிர் காலத்தில் கொஞ்சம் வெயில் பகுதிக்கும் மாற்றி வச்சிங்கன்னா அதோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நகர்த்த முடியாது மரமாட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலே அது போகணும் அது. ஸோ உங்கள் தொட்டி செடிகள் வந்து சிறந்த முறையில் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சில டிப்ஸ் எடுத்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம். சேதம் நினைத்தால் பூதம் சிரிக்கும், இதுதாங்க பழமொழி. சேதம் நினைத்தால் பூதம் சிரிக்கும். அதாவது பூதம்னா நீங்கள் பேய் பிசாசு அதெல்லாம் இல்லை. சேதம் நினைக்கிறது அப்படின்னா பிறரை கெடுக்க நினைத்தால் பூதம் சிரிக்கும்னா இந்த 5 பூதத்துக்கு முன்னால் தானே நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவான், அடே மேலைக்கு உனக்கும் இதே தாண்டா, நீ கெட்டது நினச்சியா உனக்கும் அதே தான் அப்படின்னு அந்த பூதங்கள் சிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு கெட்டது நினைக்கணும் சொல்லுங்கள்? கெட்டது நினச்சா கெடுவான், கேடு நினைப்பான், அவனுக்கே வந்துடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக ஒரு பழமொழியில் சொல்லி வச்சுருக்குறாங்க. நீங்கள் அனைவரும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மேன்மையாக எண்ணி மேன்மையாக வாழ்ந்து மேன்மையான அன்பையும் ஆனந்தத்தையும் பெறணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.